Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. டிஎன்ஏ இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கான கவுன்சிலிங் ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு இன்னையிலேருந்து தொடங்குது. ஜூலை 29லேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் தொடங்குது. இதில் ஜென்ரல் அகாடமிக் அந்த மாணவர்களும் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாணவர்களும் இந்த கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது வந்து ரவுண்ட் 1 மாணவர்கள் வந்து உங்களுக்கு இந்த இன்னையிலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் 10 மணிலேருந்து உங்களுக்கு தொடங்கியிருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 31 ஜூலை 2024 வரைக்கும் இந்த கவுன்சிலிங் நடைபெறும். 3 நாள் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கான தேதிகள் இருக்குது. இன்றைக்கி திங்கட்கிழமை, செவ்வாய், புதன்கிழமை ஈவினிங் வரைக்கும் ஒரு 5 மணி வரைக்கும் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இதில் ரவுண்ட் 1 மாணவர்கள் டிஎன்ஏ வெப்சைட்டான tnaonline.org அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ஐடியில் லாகின் பண்ணி உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து மும்முரமாக கொடுத்துட்ருப்பீங்க. இதில் ரவுண்ட் 1 மாணவர்கள் அப்படின்னா 200 கட் ஆஃப் மார்க்ஸ்லேருந்து 179 கட் ஆஃப் மார்க்ஸ் வரைக்கும் இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் ரவுண்ட் 1 மாணவர்களுக்கான டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் லிஸ்ட்டு தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் எல்லாருமே வந்து இந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து கட் ஆஃப் பேசிஸ்லையும் உங்களுக்கு வந்து இந்த காலேஜோட ரேங்கிங், ஸ்டடி குவாலிட்டிஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அதன் பேசிஸில் வந்து உங்களுக்கு இதை வந்து நாங்கள் வரிசைப்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து உங்கள் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டாப் 60 காலேஜஸ் இருக்குது. இதில் டாப் 30 காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 188 அந்த மாதிரி கட் ஆஃப் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். பார்டர்லேயாவது உங்களுக்கு 188 185 அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். அதுக்கு அடுத்த உள்ள காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட கட் ஆஃப் கம்மியாக இருக்கிற மாணவர்களுக்கு வந்து உங்களுக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டே கிடைக்கிற மாதிரி இருக்கும். ரவுண்ட் 1ல் ஹை கட் ஆஃப் இருக்கிற மாணவர்களும் இந்த டாப் 60 இன்ஜினியரிங் காலேஜஸ்லையுமே சேஃபர் சைடுக்கு உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜஸ் எல்லாம் லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் எண்ட் ஆஃப் தி டே, அதாவது 31 ஜூலை 2024 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு 5 மணியோட அன்றைக்கி முடியுது. புதன்கிழமை 5 மணியோட உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அந்த டேட் முடியுது. அதற்குள்ளேயும் வந்து நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணி ஆகணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இன்னிலேருந்தே உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப பக்காவாக கிளியராக நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க. இந்த 2 நாளும் நீங்கள் கொடுத்து முடிச்சுருங்க. எண்ட் ஆஃப் தி டே வந்து நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணாமலே உங்களுக்கு 5 மணிக்கு வந்து சாய்ஸ் லாக் ஆகிடும். நீங்கள் எண்ட் ஆஃப் தி டே சாய்ஸ் ஃபில்லிங் அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிறாமல் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே உங்களோட சாய்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியராக கொடுத்து முடிச்சுருங்க. எல்லாருமே அன்றைக்கி வந்து எண்ட் ஆஃப் தி மொமெண்ட்டில் அக்சஸ் பண்ணுறதுனால சர்வர் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே 2 நாள்லேயே உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் கிளியராக நீங்கள் கொடுத்து முடிச்சுருங்க. ரவுண்ட் மாணவர்களுக்குரிய கட் ஆஃப் 179 வரைக்கும் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு வேளை 188 அதுக்கும் கம்மியாக்கான கட் ஆஃப் இருந்தீங்க அப்படின்னா டாப் 30க்கு அப்புறம் உள்ள காலேஜஸ் கண்டிப்பாக உங்களோட லிஸ்ட்டில் இருக்கணும். ஏன்னா வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அதுக்கு அடுத்து உள்ள காலேஜஸில் தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கட் ஆஃப் இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து கட்பாம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அது வரைக்குமே உங்களுக்கு வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதற்கு அடுத்து உள்ள காலேஜஸும் நீங்கள் சேஃபர் சைடுக்கு கொடுத்து வைக்கணும். ஸோ அதனால தான் இந்த டாப் 60 இன்ஜினியரிங் காலேஜஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு இதில் நான் டிஎன்ஏ கோடோட காலேஜ் நேம் சொல்கிறேன், ப்ளஸ் அட்டானமஸ் நான் அட்டானமஸ் அந்த டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்ஏ கோட் நீங்கள் பக்கத்துலேயே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, காலேஜ் நேம் பக்கத்துலேயே. ஸோ இப்போ வாங்க நம்ம ஒவ்வொருதாக பார்த்துட்டே போகலாம். டாப் 30ல் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். இதனோட டிஎன்ஏ கோட் 0001. அதுக்கு அடுத்ததாக செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ், சென்னை குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய காலேஜு. இதனோட டிஎன்ஏ கோட் 0004. அதற்கு அடுத்ததாக ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது அட்டானமஸ் காலேஜு. இதனோட டிஎன்ஏ கோட் 1315. அதற்கு அடுத்த பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்க கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ் காலேஜு. இதனோட டிஎன்ஏ கோட் 2007. அதற்கு அடுத்ததாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், செக்ரி, காரைக்குடியில் இருக்கக்கூடிய காலேஜ். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜு. இதில் வந்து ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது உங்களுக்கு, கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 5012. அதற்கு அடுத்ததாக தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மதுரையில் உள்ள காலேஜு. இதுவும் அட்டானமஸ்ஸு, இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜும் கூட. இதனோட டிஎன்ஏ கோட் 5008. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி கோயம்புத்தூர், அதுவும் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் தான், உங்களுக்கு அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி,
கோயம்புத்தூரில் உள்ள காலேஜ். இது அட்டானமஸ் காலேஜ் தான். இதுவும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 2006. அதற்கு அடுத்ததாக சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 1399. இந்த காலேஜும் வந்து உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜ் தான். அதற்கு அடுத்ததாக பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். இதுவும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ். இது வந்து நான் அட்டானமஸ். இதனோட டிஎன்ஏ கோட் 2377. அதற்கு அடுத்ததாக கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் காலேஜ், ஜிசிடி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் அட்டானமஸ் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 2005. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ், சென்னையில் திருவள்ளூரில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 1113, அதாவது 1113. அதற்கு அடுத்ததாக ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது கோயம்புத்தூரில் குனியமுத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 2718. அதற்கு அடுத்ததாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ் காலேஜ், ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. இருங்காட்டுக்கோட்டை அந்த ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 1219. அடுத்து ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், சென்னையில் தண்டல்மில் இருக்கக்கூடிய காலேஜ். இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இதனோட டிஎன்ஏ கோட் 1211. அதற்கு அடுத்ததாக யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, ஏசிடி கேம்பஸ், அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஏசிடி கேம்பஸ்னு சொல்லுவாங்க, கிண்டியில் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் தான் இருக்கும். லெதர் டெக்னாலஜி, அப்பேரல் டெக்னாலஜி, செராமிக் டெக்னாலஜி, அந்த மாதிரி உங்களுக்கு பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் தான் இருக்கும் இந்த காலேஜ்லேயும். இதனோட டிஎன்ஏ கோட் 0002. அதற்கடுத்ததான் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ் காலேஜ், கோயம்புத்தூரில் உள்ளது. இதனோட டிஎன்ஏ கோட் 2712. அதற்கடுத்ததாக லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது சென்னையில் நுங்கம்பாக்கமில் இருக்கக்கூடிய காலேஜ். இது நான் அட்டானமஸ் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 1450. அதற்கு அடுத்ததாக ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 1432. இதுவும் இப்போ லாஸ்ட் இயர் தான் வந்து அட்டானமஸ் தகுதி வாங்கினாங்க. இது ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜோட செகண்ட் காலேஜ், ஆர்ஐடி சென்னை அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. அதற்கு அடுத்த பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூரில் உள்ள காலேஜ், அட்டானமஸ் தகுதி பெற்றது. இதனோட டிஎன்ஏ கோடு 2739. அதற்கு அடுத்ததாக 20th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோவைப்புதூரில் இருக்கக்கூடிய காலேஜ், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ், அட்டானமஸ் தகுதி பெற்றது. இதனோட டிஎன்ஏ கோடு 2722. இப்போ 20 காலேஜஸ் கிட்ட நம்ம வந்து பார்த்துட்டோம். டாப் 20 காலேஜஸ் பார்த்துட்டோம். 21st பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் காரைக்குடியில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 5901. உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ரீஜனில் காரைக்குடியில் வரக்கூடிய காலேஜில் இது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து டாப் பிளேஸில் இருக்குது. கொஞ்சம் ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படுற மாணவர்கள் வந்து இந்த காலேஜும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கும்போது இதையும் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த காலேஜும் நீங்கள் கொடுக்கலாம். அதற்கு அடுத்ததாக ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், கும்மிடிப்பூண்டி, சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 1112. இந்த காலேஜும் அட்டானமஸ் தகுதி இருக்குது. அதற்கு அடுத்ததாக கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், இதுக்கும் அட்டானமஸ் தகுதி இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோடு 2615. உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஃபீஸ் குறைவான பிளேஸ்மெண்ட்ஸ் அதிகமுள்ள கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் இருக்கும். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய காலேஜ் வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், ராமாபுரம், சென்னையில் இருக்க காலேஜ். இது அட்டானமஸ் தகுதி பெற்றது. இது நார்மலாக வந்து எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட டிஎன்ஏ கோட் 1304. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய காலேஜ் வந்து பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஈரோடு. இந்த காலேஜ் வந்து அட்டானமஸ் தகுதி பெற்றது. இதனோட டிஎன்ஏ கோட்
2702. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய காலேஜ் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். இதுவும் அட்டானமஸ் தகுதி பெற்றது. இதனோட டிஎன்ஏ கோட் 1419. இப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓசி கேண்டிடேட்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் எல்லாம் கிடைக்கும். அதற்கு அடுத்ததாக வந்து வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மதுரையில் உள்ள காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 5986. அதற்கு அடுத்ததாக கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. இதனோட டிஎன்ஏ கோடு 2711. அதற்கு அடுத்ததாக சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓஎம்ஆர் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இதுக்கும் அட்டானமஸ் தகுதி இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 1317. இந்த காலேஜோட டிஎன்ஏ கோடு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1317. ஏன்னா சென்ட் ஜோசப்ஸ் அப்படிங்கிற நேம்லேயே நிறைய காலேஜஸ் இருக்குது. இது வந்து டாப் 30க்குள்ளே வரக்கூடிய காலேஜ். ஓஎம்ஆர் சென்னை அப்படிங்கிற அட்ரஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பிளேசஸில் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டெல்லாம் இந்த காலேஜோட நேமில் அப்படியே அதாவது சிமிலராக இருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் மாறி இருக்கும். சென்ட் ஜோசப்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருக்கலாம், இல்லை சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ வந்து நீங்கள் அந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓஎம்ஆர் சென்னை இந்த அட்ரஸோடு இருக்குதா அப்படின்னு அந்த காலேஜை பார்த்துக்கோங்க. இதனோட டிஎன்ஏ கோடும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1317. இந்த காலேஜும் வந்து நல்ல காலேஜ், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அதற்கு அடுத்ததாக 30th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். இதுவும் அட்டானமஸ் தகுதி பெற்றது. இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் 2719. ஸோ நம்ம இப்போ டாப் 30 காலேஜஸ் வரைக்கும் பார்த்துட்டே வந்துட்டோம். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், சென்னையில் இருக்குது. இந்த காலேஜ் சென்னையில் தண்டலம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வருது. இதனோட டிஎன்ஏ கோட் 1216. இந்த காலேஜும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து இதனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது டாப் 30லே நமக்கு வர வேண்டிய காலேஜ். பட் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து ரேஸில் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ், வெஸ்ட் தாம்பரம் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 1324. இதுவும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது டாப் காலேஜஸ் லிஸ்ட்டில் வருது. ஸோ இது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ஸு, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் மெப்கோ ஷெலங்க் இன்ஜினியரிங் காலேஜ். இது அட்டானமஸ் காலேஜ். இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சிவகாசி ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 4960. இந்த காலேஜும் பார்த்திங்கன்னா முந்தியெல்லாம் வந்து டாப் ரேங்கிங்கில் இருக்கும். அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. இதனோட டிஎன்ஏ கோட் 4974. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் உங்களுக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய காலேஜ் நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 4962. நீங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சவுத் சைடில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸில் வைக்கலாம். நல்ல காலேஜ் தான், நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ். டிஎன்ஏ கோட் நோட் பண்ணிக்கோங்க, 4962. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய காலேஜ் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், சென்னையில் பூந்தமல்லி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 1231. அதற்கு அடுத்ததான் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ். இது வந்து அம்பத்தூர் ரெட்டில்ஸ் ரோட்டில் இருக்குது. இது சென்னையில் உள்ள காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 1120. அதற்கு அடுத்ததான் மீனாட்சி சுந்தர்ராஜன் இன்ஜினியரிங் காலேஜ், சென்னையில் கோடம்பாக்கம் ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 1309. இது வந்து நான் அட்டானமஸ் காலேஜ். அதற்கு அடுத்ததான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் பர்கூரில் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து அட்டானமஸ் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 2603. நம்ம கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் லிஸ்ட்லையும் இந்த காலேஜ் வந்து இடம்பெற்றிருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். இது ஃபீஸ் கம்மியாகவும் ஓரளவு கவர்மெண்ட் காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி காலேஜஸ் எல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதனோட வீடியோவோட லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இது காட்டான்குளத்தில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே இந்த காலேஜ் இருக்குது.
இதனோட டிஎன்ஏ கோட் 1422. இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அதற்கடுத்ததாக கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. இது வந்து முன்னாடி ஐஆர்டிடி அப்படி காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட டிஎன்ஏ கோட் 2709. இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. இதனோட கட் ஆஃபும் வந்து உங்களுக்கு சிஎஸ்சி எல்லாம் பிசி கேட்டகரிக்கே வந்து ஒரு 185 அந்த ரேஞ்சில் இருக்கும். இசி 180 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ நீங்கள் இதனோட டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 2710. இதோட கட் ஆஃபும் பார்த்திங்கன்னா சிஎஸ்சிக்குள்ளதெல்லாம் வந்து 181.5 அந்த மாதிரி இருக்கும். பிசி கேட்டகரிக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு 180 170 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஈஸியெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். 170 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இந்த காலேஜும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாம். இதனோட டிஎன்ஏ கோட் 2710. அதற்கடுத்ததாக கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் கொல்லுப்பாளையம் வில்லேஜில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 2764. இதனோட கட் ஆஃபும் பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரிக்கு சிஎஸ்சி வந்து 181.5 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி இசிஎல்லாம் 175 அந்த ரேஞ்சில் இருக்குது. அது போக உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸும் வந்து 170+ அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான். இது பொள்ளாச்சியில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 2706. பிசி கேட்டகரிக்கெல்லாம் சிஎஸ்சிக்கு வந்து இது வந்து 170+ அந்த கட் ஆஃப் ரேஞ்சு தேவைப்படுது. இசிக்கெல்லாம் 160+ அந்த 167 அந்த மாதிரி ரேஞ்சில் தேவைப்படுது. ஸோ இதுவும் வந்து நீங்கள் மாணவர்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு மெயினாக வந்து பிசி கேட்டகரிக்கு மட்டும் ஏன் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு கேட்டகரியிலே வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்கக்கூடிய கேட்டகரினா உங்களுக்கு பிசி கேட்டகரி வரும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தாலே உங்களுக்கு அதுக்கு அடுத்தடுத்து கம்மியாகிட்டே போகும். உங்களுக்கு பிசிக்கே இந்த கட் ஆஃப் கிடைக்கிது அப்படின்னா எம்பிசி எஸ்சிக்கெல்லாம் இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களும் வந்து இதனோட வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் எல்லா கேட்டகரியும் நம்ம வந்து ஒவ்வொரு காலேஜுக்கு சொல்லிகிட்டே இருக்க முடியாது. ஸோ லெங்க்த்தியாகவும் போகும் இது. அதனால தான் நான் ஒரு கேட்டகரிக்கு சொன்னீங்கன்னா அதன் பேஸ் மார்க்ஸ்லேருந்து உங்களுக்கு எம்பிசிக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். எல்லாமே அப்படியே கம்மியாகிட்டே போகும். அதனால தான் உங்களுக்கு பிசி கேட்டகரியோட ரெஃபரன்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு அடுத்த காலேஜ் உங்களுக்கு எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுவும் அட்டானமஸ் காலேஜ் தான். கரூர் டிஸ்ட்ரிக்டில் தலவபாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 2608. அதற்கு அடுத்ததாக வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் அட்டானமஸ் காலேஜ் தான். இது சென்னையில் ஆவடி அந்த ஏரியாவில் இருக்குது. ஆவடி டு ஆலமதி ரோடு அது போகிற ஏரியாவில் உங்களுக்கு இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 1118 1118 இதனோட டிஎன்ஏ கோட். அதற்கு அடுத்ததான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பச்சைப்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இதனோட டிஎன்ஏ கோட் 2725. அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ். சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிப்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஐபிஇடி. இது கிண்டியில் இருக்குது, சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய காலேஜு. இது முன்னாடி வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருந்தது. இப்போ பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அந்த டெக்னாலஜிக்குரிய கோர்ஸும் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி கோர்ஸஸும் உங்களுக்கு இதில் இருக்கும். இதனோட டிஎன்ஏ கோட் 1321. இதுவும் உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் அந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் வந்து இதுவும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும் இந்த காலேஜும். அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் அந்த ஹேண்ட்லூம் டெக்னாலஜி அந்த காலேஜும் லிஸ்ட் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் காரைக்குடியில் உள்ள செக்ரி அந்த காலேஜும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இது மூணுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனோட காலேஜு. இந்த சிப்பெட் வந்து பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் நீங்கள் அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த காலேஜ் கொடுக்கலாம். இதனோட டிஎன்ஏ கோட் 1321. அதுக்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் வந்து ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ், ஓஎம்ஆர் சென்னையில் இருக்குது. இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் 1306. இது சத்யபாமா யூனிவர்சிட்டி அந்த ஓஎம்ஆரில்
சத்யபாமா யூனிவர்சிட்டி அந்த பக்கத்தில் இருக்குது இந்த காலேஜு. அதற்கு அடுத்ததாக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக டெக்ஸ்டைல் டெக்னாலஜிக்கு தான் இது வந்து பேர் போனது. இது ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த காலேஜில் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சம்மந்தமாக நீங்கள் படிக்கணும், இல்லை பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்க அப்படின்னா இந்த காலேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதனோட டிஎன்ஏ கோட் 2343. இது சேலம் டிஸ்ட்ரிக்டில் தில்லை நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அதற்கு அடுத்து உள்ள காலேஜ் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ், கோவை ரோடு, கரூர் டிஸ்ட்ரிக்ட். இதனோட டிஎன்ஏ கோட் 2622. அதற்கு அடுத்து உள்ள காலேஜ் பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இதனோட டிஎன்ஏ கோட் 5910. இந்த பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து மதுரை, திண்டுக்கல், தேனி அந்த சுற்றுவட்டாரத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய காலேஜு. பிஎஸ்என்ஏ காலேஜ் வந்து அந்த சுற்றுவட்டாரத்தில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேறு காலேஜஸ் பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சென்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஓஎம்ஆர், சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜு. இது சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டாப் 30 காலேஜஸில் வரக்கூடிய அந்த காலேஜோட செகண்ட் காலேஜு. இதனோட டிஎன்ஏ கோட் 1149. இந்த காலேஜோட வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். கேம்பஸ் டூர், கட் ஆஃப் எல்லாமே போட்டிருக்கோம். இந்த காலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அந்த சென்ட் ஜோசப்ஸ் மேனேஜ்மெண்ட்டே இந்த காலேஜும் சேர்ந்து நடத்துகிறதுனால 2 காலேஜையும் வந்து அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரே இதாக தான் வரும். அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சேலம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள காலேஜு. அதனோட டிஎன்ஏ கோட் 2653. அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது திருச்சியில் இருக்கக்கூடிய காலேஜு, திருச்சி சமயபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 3830. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அதற்கு அடுத்ததாக கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சரவணம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 2751. அதற்கு அடுத்ததாக ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வெங்கிட்டபுரம் ஏரியாவில் இருக்குது. எல்என்டி பைபாஸ் போகிற அந்த வழியில் இருக்குது. இந்த காலேஜ் வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இதனோட டிஎன்ஏ கோட் 2727. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் வந்து எல்என்டி பைபாஸ் அந்த ரோட்டில் தான் இருக்குது. சீராபாளையம் வில்லேஜ் அப்படிங்கிற மாதிரி அட்ரஸில் இருக்குது. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 2735. அதற்கு அடுத்ததாக யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருச்சியில் உள்ள காலேஜு. இதை வந்து முன்னாடி பிட் கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற நேமில் இருந்தது பிட் கேம்பஸ்னு. இப்போ யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற நேமில் மாறி இருக்கு. திருச்சியில் உள்ள காலேஜு. இதனோட டிஎன்ஏ கோட் 3011. லாஸ்ட்டாக 60th பிளேஸில் உள்ள காலேஜ் சென்ட் சேவியர்ஸ் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது நாகர்கோயில் ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 4971. இப்போ நம்ம 60 காலேஜஸ் டோட்டலாக பார்த்துட்டோம். இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து ரவுண்ட் 1 மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லில் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.